தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். அந்த வகையில் இந்த வருடமாக 16ஆம் தேதி அன்று காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் மாத்திரமே 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. 16/01/2025 காணும் பொங்கலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தாருடன் மெரினா கடற்கரை உள்ளிட்ட இதர பொழுதுபோக்கு இடங்களுக்கு அதிக அளவில் வருவதால் எவ்வித அசம்பாவங்களும் நிகழாத வண்ணம் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காகவும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் இந்த பணிகளானது விரிவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர்கள் அறிவுரையின் பேரில் 16,000 காவல் அதிகாரிகள், ஆளுநர்கள் மற்றும் சுமார் 1,500 ஊர்காவல் படையினரும் இந்த காணும் பொங்கல் என்று இந்த கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. சென்னையில் காணும் பொங்கலை முன்னிட்டு உழைப்பாளர் சிலை முதல் காந்தி சிலை வரை 3 தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகள் வைக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையில் உள்ள 7 சர்வீஸ் சாலைகளிலும் நுழைவாயில்களில் காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவசர மருத்துவ உதவிக்காக மருத்துவ குழுவினர் 8 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் மீட்பு பணிக்காக தீயணைப்பு வீரர்கள் அடங்கிய 2 தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார்கள். மேலும் கடற்கரை பகுதி என்பதால் பொதுமக்கள் யாரும் கடற்கரையில் செல்லக்கூடாது என்று ஏற்கனவே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதையும் மீறி சென்றால் 200க்கும் மேற்பட்ட நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் பொதுமக்களை தண்ணீரில் விழுந்தால் காப்பாற்றுவதற்கு ஆயத்தமாக இருப்பதாகவும் சென்னை போலீசார் கூறியிருக்கின்றனர். மேலும் கடற்கரை மணற்பரப்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையில் உள்ள மணற்பரப்பில் 13 தற்காலிக காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு உயர் கோபுரத்திலும் 3 பேர் கொண்ட காவல் குழுவினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வான்தந்தி கருவி, அதாவது வாக்கி டாக்கி, மெகாபோன், பைனாகுலர் ஆகியவை வழங்கப்பட்டு வாட்ஸ்அப் குழு மூலம் கண்காணிக்கப்பட்டு பைனாகுலர் மூலமாகவும் காவலர்கள் கண்காணித்து மெகாபோன் மூலமாக பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கியும் கட்டுப்பாட்டு அறைக்கு வான்தந்தி கருவி மூலமும் வாட்ஸ்அப் குழுவிலும் உடனுக்குடன் தகவல்களை வழங்குவார்கள் என்று போலீசார் தரப்பில் கூறியிருக்கின்றனர். மேலும் 12 இடங்களில் கூடுதலாக 13 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. தற்காலிக கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அகன்ற திரைகளில் கண்காணிக்கப்படும் போலீசார் கண்காணிப்பார்கள் என்றும் சென்னை போலீசார் தரப்பிலிருந்து கூறியுள்ளனர். மேலும் காணும் பொங்கல் என்று பொதுமக்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரையோரம் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும், மேலும் குதிரை படையினர் மற்றும் மணற்பரப்பை செல்லக்கூடிய 3 ஆல் பெரியன் வெஹிக்கிள் என்ற கடற்கரை மணற்பரப்பில் காவல் ஆளுநர்களால் லோந்து மேற்கொள்ளப்படும் அந்த வாகனங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மேலும் திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறது. இந்த வருடம் காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை முழுவதும் அதாவது 16,000 போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை மாநகர போலீசார் தரப்பிலிருந்து கூறியிருக்கின்றனர்.